ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 64 days வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி உங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, இம்பார்ட்டண்டான டாபிக். பஸ்ஸில், ட்ரெயினில், ஆட்டோவில், கேபில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை கேட்பாங்க. தயவு செய்து யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க. ஏன் வந்து சொல்கிறேன்னா, நடிப்பாங்க. பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஹலோ ப்ளீஸுங்க, எங்கள் வீட்டில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் செத்துருக்காங்க, அப்படி இப்படி உங்கள் மொபைலை கொடுங்க, நான் கால் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மனிதாபம் அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஹியூமன் நேச்சரில் நீங்கள் கொடுத்துருவீங்க. பாவம், இது எமர்ஜென்சி சுச்சுவேஷன், பஸ்ஸில் தானே ட்ராவல் பண்ணிட்டு வரோன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, மொபைலை கொடுத்துட்டாங்க. இந்த மொபைல் வந்து கால் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிட்டாங்க அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. பஸ்ஸில் இருக்கவங்க உங்கள் மொபைலை நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த பஸ்ஸை வந்து ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணுவாங்க லாங் டிஸ்டன்ஸில் வரும்போது, கரெக்டுங்களா? ஸோ அந்த பஸ்ஸு அந்த நிற்கும்போது அந்த டைமில் அவங்க வந்து ஒரு டீ சாப்பிடவோ ரெஸ்ட் ரூம் போகவோ போயிருக்காங்க. அங்கே ஒரு கும்பல் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பஸ்ஸில் வந்த மாதிரியே பார்த்து இவங்க வந்து சிக்னல் கொடுத்துட்றாங்க. இந்த கலர் சுடிதார் போட்ட மாணவி, இந்த கலர் சுடிதார் போட்ட ஒரு மாணவின்னு சொல்லி ஏமாற்றிடுறாங்க. உடனே வந்து இன்டிமேஷன் போயிட்டு தான் ரெடியாக இருக்காங்க. இவங்களும் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அங்கே க்ரௌடு அதிகமாக இருந்தால் தப்பிச்சிக்கலாம். க்ரௌடு வந்து கம்மியாக இருந்தது. அன்டைமில் ட்ராவல் பண்ணும்போது அந்த டைமில் தான் அந்த இடத்துல ஒரு 5 rupees 10 rupeesன்னு வாங்குவாங்க ரெஸ்ட் ரூமுக்கு சார்ஜ். அங்கேயும் ஆள் இல்லை. யாருக்கிட்ட இன்டிமேஷன் பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தனியாக அந்த இடத்துல வந்து நிறுத்திருக்காங்க, ஏமாந்துருக்காங்க. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? மொபைலை வந்து கால் பண்ணுறதுக்கு கொடுத்தது, சரியா? அதுதான் அவங்க தப்பு பண்ணாங்க. பாவமாச்சுன்னு இறக்கப்பட்டு கால் பண்ண கொடுத்துருக்காங்க. அதில் எந்த இடத்துல நம்ம இருக்கோன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் இந்த இடத்துல இருக்கேன்ட்டு இவங்களே சொல்லிடுறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இது ஒரு அவேர்னஸ் பண்ணுங்க, சரிங்களா? என்ன வந்து பார்த்திங்கன்னா, 2வது ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, 2வது கேஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசிக்கிறாங்க 2 பேரும். ரொம்ப தூரம் ட்ராவல் ஆனால் பேசிப்பாங்க. ரெஸ்ட் ரூம் மாற்றி போயிட்டு வராங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து பயணிக்கிறாங்க. ஒரு கும்பல் வந்து இருக்குது. அவங்க வந்து எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெயினுக்கு வெளியில் விண்டோவில் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் விற்றுருக்கும். அதை வாங்கி சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை வாங்கிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அதில் மயக்க மருந்து கலந்துருக்காங்க. அடுத்த ஸ்டேஷன் வரும்போதும் தெரியல மயக்கமாக இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வரும்போதும் தெரியல மயக்கமாக இருக்காங்க. மயக்கமாகவே தான் இருந்திருக்காங்க. கொள்ளையர்கள் வந்து அப்படியே ஒரு கேங்காக வந்து அவங்களுடைய நகையை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இது 2வது கேஸ். 3வது கேஸ், ஆட்டோவில் வந்து பயணிச்சுட்டு வராங்க. நீ எந்த ஊருமா, எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிற, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கணும். இவங்களும் எல்லாத்தையும் பர்சனல் டீட்டெயில்ஸு ஷேர் பண்ணிட்டாங்க. இதை வச்சு மிரட்டி இது ஒரு கேஸ். 4வது கேபில் நைட் ஷிஃப்ட் போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, கேபில் வந்து பிக்கப் ட்ராப் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த டிரைவர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது எந்த ஏரியா, எங்கே போகிறீங்க, எந்த கம்பெனி, எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிட்டாங்க. ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கேபு இவங்க புக் பண்ண கேபு தான்ன்றது தெரியல. இது ஒரு ஸ்கேம் நடந்திருக்கா? பல விதமான ஸ்கேம்ஸ் நடந்துருக்கு, மோசடிகள் இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கும். பி அலர்ட். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த காலத்தில் என்ன வேணாலும் நம்ம பண்ணுவாங்க. எதுக்கும் வந்து சிந்தித்து செயல்படுங்க, ஏமாந்துடாதீங்க. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ, ஷேர் பண்ணிக்கோங்க. 4 விதமாக ஏமாந்துருவாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மிரட்டுவாங்க.
சரிங்களா? புதிய 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 ட்ரிக் யூஸ் பண்ணிலாம் ஏமாற்றுவாங்க. நாம் ஏமாந்துடக்கூடாது, அதுக்காக தான் இந்த பதிவு. சிலர் காய்ஸ் உங்கள் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்னோடய சேனலை முன்னேற்பட்டு யூஸ் திங்கப்பட்டு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உஷாராக இருங்க. பக்கத்தில் என்ன மாதிரி நபர் இருக்காங்கன்னு தெரியாது. ஜெனுவலாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஃபோர்ஜரி கும்பல் அவங்களுக்குள்ளே பேசி வச்சுப்பாங்க. ஏமாந்துறாங்க. பிரச்சனையை உருவாக்குறது அவங்க தான். திரும்ப உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி உங்களை மாட்ட விட்டுருவாங்க. சிலருக்காய் சிங்கிள் சுகன்யா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். அதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இடம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் சுகன்யா.